நடிகர் கமலஹாசனுடைய அரசியல் பயணம் இன்றைக்கு தொடங்குகிறது. ராமேஸ்வரம் மாவட்டம் கலாம் அவர்களினுடைய இல்லத்திலிருந்தும் அதற்கு பிறகாக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்திலிருந்தும் தன்னுடைய அரசியல் பயணத்தை நடிகர் கமலஹாசன் தொடங்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க இருக்கிற அவர் இன்று மாலை மதுரை ஒத்தக்கடை மைதானத்தில் நடைபெற இருக்கிற பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய கட்சியினுடைய கொடியையும் கொள்கைகளையும் அறிமுகப்படுத்தி உரையாற்ற இருக்கிறார். இந்த கூட்டத்தில் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொள்ள இருக்கிறார். மேலும் பல்வேறு முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கு தொடர்ச்சியாக கமலினுடைய அரசியல் பயணம் குறித்தும் இன்றைய நிகழ்வுகள் முழுமையாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ச்சியாக பதிவு செய்ய காத்திருக்கிறது. பல்வேறு தளங்களில் கமலஹாசன் பயணிக்கக்கூடிய பல்வேறு தளங்களில் தொடர்ந்து நாம் பயணிக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் சாரதா, பிரியன், வேல்முருகன் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். இங்கிருந்து அரசியல் நிபுணர்களோடும் அதே போன்று திரைத்துறையைச் சேர்ந்தவர்களோடும் கமலனுடைய இந்த அரசியல் பயணம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒன்று, உண்மையிலேயே மாற்றத்திற்கான ஒன்றாக நடிகர் கமலஹாசனுடைய அரசியல் வருகை இருக்குமா என்று பல்வேறு கோணங்களிலும் நாம் அலச இருக்கிறோம். இந்த அரசியல் வருகை என்பது, நடிகர் கமலஹாசனுடைய அரசியல் வருகை என்பது தமிழகத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? தொடர்ச்சியாக நடிகர்களினுடைய அரசியல் வருகை குறித்து பல்வேறு எதிர்வினைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. சம அளவில் எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வெறும் ட்விட்டரில் மட்டுமே தன்னுடைய அரசியல் கருத்துக்களையும் அரசியல் வாதங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் களத்திற்கு வந்து நிஜ அரசியலை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு கூக்குரல்கள் முன்வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார் நடிகர் கமலஹாசன். அரசியல்வாதியாக உருவெடுக்கிறார். இந்த அரசியல் பயணம் எப்படியாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் பயணத்தோடு இணைந்து நாமும் பயணிக்க இருக்கிறோம். திரைத்துறை சேர்ந்த நடிகரும் இயக்குனருமான திரு பிரவீன்காந்த் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடமிருந்து இன்றைய அமர்வை நாம் தொடங்க இருக்கிறோம். வணக்கம் திரு பிரவீன்காந்த். நடிகர் கமலஹாசனுடைய அரசியல் வருகை, நடிகராக இத்தனை ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு உலக நாயகனாக அறியப்பட்டவர் நடிகர் கமலஹாசன் இன்றைக்கு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வைத்து வந்தவர் அரசு மீதும் அரசினுடைய செயல்பாடுகள் மீதும். இன்றைக்கு தானே களத்தில் இறங்கி இருக்கிறார். இந்த பயணம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமா திரு கமலஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் மனமாற வாழ்த்தினார். அதாவது சமகாலத்தில் இருவரும் கட்சியில் இறங்கினாலும் நிச்சயமாக கமலஹாசன் தனியாக நின்று ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக நின்றால் இருவருக்கும் சரியான போட்டியாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் மனதில் சிறிதளவும் வைத்துக் கொள்ளாமல் பெருந்தன்மையோடு அவர் ரொம்ப நல்லா வரணும், அவர் நல்லா ஆண்டவன் அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கணும்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு அன்போடையும் சொன்னார் பார்த்தீங்களா திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, அதே பார்வைதான் அவரை சார்ந்த எங்களுக்கும் உண்டு. நிச்சயமாக திரு கமலஹாசன், ஏன்னா இதில் எத்தனை பேர் வேணால் வரலாம், இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு லிமிட்டேஷன் கிடையாது. ஏன்னா இட் இஸ் சர்வீஸ். இது வியாபாரமாக பார்க்கும்போது தான் நீ எப்படி வரலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு வியாபாரி கேட்கலாம். நான் சர்வீஸ் பண்ண வரவன் யார் வேணா வரலாம், எந்த மொழிக்காரன் வரலாம், எந்த மதத்தினர் வரலாம், எந்த நாட்டுக்காரன் கூட வரலாம். ஏன்னா தமிழை அழகுபடுத்தியவர்களே ஆங்கிலேயர்கள் தான். நிறைய பேர் தமிழை அழகுபடுத்தியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இங்கே கமலஹாசன் ஆகட்டும், திரு ரஜினிகாந்த் ஆகட்டும், யார் வந்தாலும் பட்டு கம்பளம் விரிக்க இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று திரு கமலஹாசன் அவர்களின் இந்த வரவு நல்வரவாகட்டும், இந்த நாட்டுக்கு அவரால் வழக்கம் போல ஒரு கட்சி ஆரம்பிச்சு வழக்கம் போல நானும் களத்தில் இறங்கிட்டேன்னு சொல்லி அந்த வழக்கமான ஒரு சலிப்புத்தன்மையை இந்த மக்களுக்கு அவர் தந்து விடாமல் ஒரு நல்ல ஆட்சியை தருவதற்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஆட்சியை பிடிக்கிறோமான்னு தெரியாது, ஆனால் கூட்டணிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கூட்டணிங்கிறதுல அவர் ஒரு சிறப்பான, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், கொள்கை அப்படிங்கிறது மிக முக்கியம். தமிழக அரசியல் கட்சிகள் கொள்கைகளால் வார்த்தெடுக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது என்ன கொள்கையை முன்வைத்துக் கொண்டு தமிழக மக்களை நடிகர் கமலஹாசன் சந்திக்க போகிறார்? உலக நாயகன் என்கிற அந்த அடையாளம், அந்த ஒப்பனை, அதையெல்லாம் கலைச்சிட்டு ஒரு அரசியல்வாதியாக நடிகர் கமலஹாசன் மக்கள் முன்னால் வைக்க போகிற கோரிக்கைகள் என்ன? ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை அஜெண்டா மட்டுமே மக்கள் கிட்ட போய் பேசுறதுக்கும், மக்களிடம் ஒரு தலைவனாக உருவாவதற்கும், ஒரு அரசியல்வாதியாக உருவாவதற்கும், அல்லது தேர்தல் போட்டிக்கும் போதுமான ஒன்றாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு 4 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு எந்த கட்சியும் எதுவுமே எனக்கு இதுவரைக்கும் கொள்கை தெரியல. தயவுசெய்து எனக்கு எந்த சேனல் போனாலும் கொள்கை என்ன, திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கொள்கை என்ன, கமலஹாசன் அவர்களின் கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு தயவுசெய்து டிஎம்கேவோட கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை என்ன,
அதிமுகவுடைய கொள்கை என்ன, பிஜேபியோட கொள்கை என்ன, காங்கிரஸோட கொள்கை என்ன? ஒன்று சோசலிசம்னு சொல்லுவீங்க, ஒன்று மத சார்பற்றதோ அல்லது மத சார்பு இல்லாமல் நாங்கள் இந்துத்துவம்னு சொல்கிறதோ ஒன்று சொல்லுவீங்க, திராவிடம்னு சொல்லுவீங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்க. இது எதுவுமே மக்களை போய் சேரவே இல்லை. நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது நடிகர் கமலஹாசன் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு மேடைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவதற்காக நடிகர் கமலஹாசன் தற்போது கலாம் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாம் அவர்களினுடைய இல்லத்திற்கு உள்ளாக சென்றிருக்கிறார். கலாம் அவர்களினுடைய அண்ணன் முத்துமீரான் மரைக்காயர் மற்றும் அவர்களது பேரன்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலாம் உரையாற்றி இருக்கிறார். ஏராளமான ரசிகர்கள் அவருடைய கலாம் அவர்களுடைய இல்லத்திற்கு வெளியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடிகனுடைய கமலஹாசனுடைய வருகைக்காக. தற்போது கமலஹாசன் வருகை தந்திருக்கிறார். களத்திலிருந்து சாரதா தற்போது கமல் வருகை தந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களினுடைய எதிர்வினை எப்படியாக இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்யலாம் சாரதா. உற்சாக வரவேற்புக்கு இடையில் நடிகர் கமலஹாசன் தற்பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அப்துல் கலாமுடைய உறவினர்களை அவர் உள்ளே சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்துல் கலாமுடைய அண்ணன் மீரான் மற்றும் அவருடைய பேரன்கள் அப்துல் சலீம் உள்ளிட்ட அவருடைய பேரன்களை அவர் உள்ளே சந்தித்து பேசவிருக்கிறார். அவர் ஏற்கனவே இங்கே வரப்போவதாக தகவல் தெரிவித்தவுடன் இதனை வரவேற்றிருந்தது அப்துல் கலாமினுடைய குடும்பத்தினர். அவர்களை தற்பொழுது அவர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு அப்துல் கலாமுடைய இல்லத்தை, இந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்துல் கலாம் கொண்ட கனவு, அதாவது ஒரு நல்ல தமிழ்நாடு என்ற கனவை தான் தானும் கொண்டிருப்பதாகவும், எனவே அந்த பாதையில் செல்ல போகும் நான் இவரை இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில் அவர் வந்திருக்கிறார். உடன் கமலுடைய ரசிகர்களும் வந்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள். சென்னை, ஊட்டி, வேலூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கமலுடைய ரசிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நடிகர் கமல் தற்பொழுது அப்துல் கலாமினுடைய இல்லத்திற்குள் அவருடைய உறவினர்களுடன் பேசி வருகிறார். நன்றி சாரதா. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலதிக தகவல்களுக்கு நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பிரவீன்காந்த் தொடர்கிறார். நல்ல தமிழ்நாடு என்கிற கலாமினுடைய கனவு அப்படிங்கிறது ஏற்கனவே கேட்ட அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறீங்க. கொள்கை என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் என்ன கொள்கைகள் இருக்கு, அதை தெளிவுபடுத்தணும் அப்படி. நிச்சயமாக எல்லா கட்சிகளுக்கும் கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை வைத்துத்தான் அவர்கள் மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அது வாக்கு அரசியலாக இருந்தாலும் சரி, மற்ற அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல் பயணத்தை தொடர்ச்சியாக களத்தில் நடத்துவதற்கு அவர்களுக்கென்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கணும் இல்லையா, இதை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கு இருக்கணும் இல்லையா. அந்த இலக்காக ஊழல் ஒழிப்பு என்கிறதை கமல்ஹாசன் கையில் எடுத்திருக்கிறாரா? இப்போ கலாமினுடைய நல்ல தமிழ்நாடு தான் அவருடைய கனவு அப்படின்னு நம்ம சாரதா சொன்னாங்க. அந்த மாதிரி இதுதான் இலக்கு அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி இவர் பயணிப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கை அப்படிங்கிற அந்த கொட்டேஷனுக்குள்ள கொண்டு வரும். இல்லை, அதுதான் திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, நான் ஓட்டு போட்டது கலைஞருக்காக ஓட்டு போட்டேன், ஒரு வாட்டி வாஜ்பாய்க்காக ஓட்டு போட்டேன், அப்புறம் மோடிக்காக ஓட்டு போட்டேன். ஸோ இப்படி எனக்கு தனிப்பட்ட நபர்களின் விருப்பத்தினால் அவர்கள் ஏதோ இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் நான் போட்டேன். தவிர இவங்களுடைய கொள்கை என்ன, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற என்னுடைய பார்வை என்ன, இது வந்து நான் என்னை மட்டும் அல்ல, தனிநபர் என்னை சார்ந்த அது தலைவனுக்கான தகுதி. தலைவனை முதல்ல பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த தலைவனை எனக்கு பிடிக்கணும். அந்த தலைவனுக்கு இதெல்லாம் கொள்கை இருக்குன்னு நீங்கள் கட்சி சார்பாகவும் விவாதங்களுக்கு டிபேட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வச்சுக்கிங்க. கமர்ஷியலாக ரியாலிட்டியாக நீங்கள் போய் மக்கள்கிட்ட சென்றடையும் போது மக்களுக்கு என்ன வேணும்னா, இந்த ஆள் நல்ல மனுஷன்பா, இவன் வந்து வந்தான்னா ஊழல் பண்ண மாட்டான்பா. தனிப்பட்ட நபராக நான் எப்படி கேட்கிறேன்னா, தனிப்பட்ட நபராக அடையாளப்படுத்தப்படுகிற கருணாநிதி அவர்களோ, வாஜ்பாய் அவர்களோ, மோடி அவர்களோ தனிப்பட்ட நபராக அடையாளப்படுத்தப்படுகிற போது அவர்களுக்கான செல்வாக்கு என்ன, அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்கள், எந்த விஷயத்தை பேச போறாங்க. உதாரணத்துக்கு திரு பிரவீன்காந்த் என்கிற ஒரு தனிநபர், அவருடைய பின்புலம் என்ன, அவர் திரைத்துறையை சார்ந்தவர், அவர் ஒரு இயக்குனர், அவர் ஒரு நடிகர், காதலை அழகியலாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தோடு தான் நாங்க பிரவீன்காந்த் பாக்குறோம். அப்படின்னா திரு கருணாநிதி அவர்களுக்கும் அந்த அடையாளம் இருக்கிறது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவர் இந்த கொள்கைகளால் வார்க்கப்பட்டவர், இந்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அப்படிங்கிற அந்த அடையாளம் இருக்குல்ல. வெறும் நடிகர் கமலஹாசன் என்கிற அந்த தனிநபர் ஐகான் மட்டும் மக்களுக்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாருடைய வாதமா இருக்கு. ஆனா ரியாலிட்டியை நான் பேசுறேன். நான் ஓட்டு போடுற ஒரு சாமானியனுக்கு என்ன தேவைன்னா, எம்ஜிஆர் அவர்களை திரையில் பார்த்து ரசித்தான், கலைஞர் அவர்களின் எழுத்துக்களால் கவரப்பட்டான்,
அண்ணா அவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டான். நல்லா கேட்டுங்க. அங்க கொள்கையில் என்ன பேசினாங்க, என்ன எழுதினாங்க அப்படி அதுதான் சார். எனக்கு கூட்டி கழிச்சு அதெல்லாம் என் மைண்ட்ல ஓடாது சார். நான் ஓட்டு போட போகும்போது எனக்கு கருணாநிதியை பிடிக்கும், எனக்கு வந்து ஜெயலலிதாவை பிடிக்கும், எனக்கு வந்து எம்ஜிஆரை பிடிக்கும், மோடியை பிடிக்கும். இப்படிதான் நான் வந்தேனே தவிர அவர்கள் இந்த விஷயம். ஏன்னா நல்லா கேட்டுங்க, நீங்க கொள்கையை சொல்லி வந்திருந்தா உங்க சட்டையை பிடிச்சிருக்கணும். யாருடைய சட்டை யார் பிடிச்சா? யார் இங்க கொள்கையை நடத்திட்டு இருந்தாங்க? எந்த ஒரு கட்சியாவது தான் சொன்ன கொள்கையில் தான் சொன்ன வாக்கு வாங்கும் போது ஒவ்வொரு மக்களிடமும் பேசியதை யாராவது நிறைவேற்றினார்களா? சட்டையை பிடிச்சிருக்கணும். ஏன்னா ஞாபகம் இல்லை, நான் அதை வச்சுக்கவே இல்லை. நான் நல்லது பண்ணுவார்ப்பா மோடின்னு ஓட்டு போட்டேன். கடைசியில் 15 லட்சம் ரூபாய் எனக்கு வரும்னு சொன்னீங்க, வரல. சரி, இவரும் நம்மளை ஏமாத்திட்டாரு. அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேனே தவிர நீ இதை சொன்னாய, ஏன் இதை நீ செய்யல, நீ ஏன் கேட்கல? அப்போ என் மைண்ட்ல கொள்கை ஏறவில்லை. நீங்க இதெல்லாம் சொன்னீங்களன்றதை நான் இப்படி எடுத்துக்கலாமா? பிரவீன்காந்தினுடைய வாதத்தை நான் இப்படி எடுத்துக்கிறேன். மக்கள் ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான விஷயத்தை நோக்கித்தான் அணுகுகிறார்கள். நான் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்களினுடைய ஒரு நடிப்பு பிடித்திருக்கிறது, அல்ல அவர்கள் பேசுகிற விஷயம் பிடித்திருக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி எழுதுறது பேசுறது இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான விஷயங்கள் மட்டும்தான் என்னை கவரக்கூடிய விஷயமா இருக்கு. அதுவே ஒரு ஆளுமையை ரசிப்பதற்கு அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. நடிகர் கமலை பிடிக்கும் அப்படின்னா அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே அவருடைய அரசியல் பயணத்தையும் தனக்கு பிடிப்பதற்கான போதுமான காரணம். இல்ல, நீங்க கமலா வந்து நடிப்புன்னு சொல்லுவீங்க, மோடி என்னன்னு சொல்லுவீங்க, கலைஞர் என்னன்னு சொல்லுவீங்க, நல்லவங்க. அதுதான் திருப்பி சொல்றேன். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பிம்பம் மக்களுக்கு என்னவாக போய் சேர்கிறது. நீங்க சொல்ற அந்த நல்லவங்க அப்படிங்கிறதுக்கான வரையறை என்ன? இல்ல, அவங்களுடைய என்ன சொல்றது, இது சொல்றதுதான். என்ன சொல்லுவாங்க, கொள்கையா சொல்றது இல்ல. ஒரு மேடையில போய் பேசும்போது நான் ஆட்சிக்கு வந்தா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது வந்து எஜுகேஷனுக்கு இப்போ கமலஹாசன் என்ன சொல்கிறார், நான் வந்து வந்தா ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் தருவேன், மெடிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமட்ட மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லி தான் வராரு. ஸோ அவர் வரும்போது நான் வந்து நிச்சயமா கமலஹாசன், நான் பர்சனலாக நான் கமலஹாசன் அவர்களுடைய சினிமா துறையில் இருப்பதனால் கமலஹாசன் கேரக்டர் எனக்கு தெரியும். அவருக்கு வந்து ரொம்ப எல்லாருமே சுத்தமாக இருக்கணும், ஒரு தொழிலில் ரொம்ப நேசமாக இருக்கணும், சொன்ன விஷயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற சில ஐடென்டிஃபைலாம் கமலஹாசன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ மக்கள்கிட்ட அது என்னவா போய் சேருன்னா, கமலஹாசன் என்பவர் ரொம்ப டீசெண்டான ஆளுப்பா, நல்லா 4 பேர்கிட்ட நல்லா பேசக்கூடியவர், நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போயிட்டு பேசுறதுக்கு ஒரு தெம்பு உள்ள ஆளு. நீங்க மிச்ச கட்சிகள்லாம் போனீங்கன்னா இவங்க தமிழ்நாடு குறைந்தபட்ச நீங்க சொல்றது எல்லாமே அந்த குறைந்தபட்ச தகுதிகளுக்கு உள்ளாக வரக்கூடிய விஷயங்கள். அந்த குறைந்தபட்ச தகுதிகளே போதுமா, திஸ் இஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி, அதுக்கு மேல வேற யார் என்ன வச்சிருக்காங்கன்னு இதுவரைக்கும் ஆண்டவங்க சொல்லுங்க, தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. நானும் திருப்பி எல்லா இடத்துலயும் கேக்குறேன். கமலஹாசன் தன்னுடைய அரசியல் பயணமான நாளை நமதே பயணத்தை தொடங்க இருக்கிறார். தற்போது கலாம் அவர்களினுடைய இல்லத்திற்கு உள்ளாக சென்று கலாம் அவர்களினுடைய அண்ணன் முத்துமீரான் மரைக்காயர் மற்றும் அவர்களுடைய பேரன்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்று மாலை மதுரை ஒத்தக்கடை மைதானத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தின் கொடி மற்றும் கொள்கைகளை உரையாற்றி இருக்கிறார். அந்த இடம் தற்போது எந்த அளவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை தருவதற்காக நம்முடைய மண்டல தலைமைச் செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன் காத்திருக்கிறார். ஸ்டாலின், தற்போது மதுரை ஒத்தக்கடை மைதானம் இன்று மாலை நடைபெற இருக்கிற பொதுக்கூட்டத்திற்கு எந்த அளவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது, தகவல்களை பதிவு செய்யலாம் ஸ்டாலின். பாலா, அதாவது சமூக வலைதளங்களில் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று கூறியிருந்த நடிகர் கமலஹாசன் இன்று தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். தற்பொழுது நாம் மதுரையா ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய மாலை 5 மணி அளவில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட மேடையில் இருக்கிறோம். தற்பொழுது அந்த பொதுக்கூட்ட மேடையானது மும்முரமாக தயாராகி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கானோர் வந்து அமர்ந்து பார்க்கும்படியான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கு அது மட்டுமல்லாமல் கமல் ரசிகர்கள் சார்பிலும் இங்கு ஏராளமானோர் வந்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக நாளை நமதே என்கிற ஒரு கொடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடி வெள்ளை நிறத்தில் நாளை நமதே என்கிற ஒரு கொடி, அதில் சிவப்பு நிறத்தில் நமதே என்கிற எழுத்தும் நாளை மற்றும் தமிழ்நாடு வரைபடம் தாங்கியது கருப்பு நிறத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடியானது மதுரை நகர் முழுவதும் பறக்க விடப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையிலிருந்து இந்த கொடியானது பறக்க விடப்பட்டிருக்கிறது. இதுவரை தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சியினுடைய பெயரை நடிகர் கமலஹாசன் பதிவு செய்யாத நிலையில் நாளை நமதே என்கிற பெயருடன் ஒரு கொடியானது நேற்று மாலையில் இருந்து பறக்கவிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சியின் பெயர் எதுவாக இருக்கும், அவரது கொடி எதுவாக இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவருடைய
கொடியானது இங்கு பறக்கவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே இங்கே ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இங்கே கமல் ரசிகர்கள் அந்த மும்முரமான பணிகளில் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். இன்று மாலை கமலஹாசன் கட்சியினுடைய கொடியையும் பெயரையும் அறிவிக்க இருக்கிறார். எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு? அவர் எந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுவார், கொள்கைகளை வெளியிடுவார் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் எங்களுக்கு இந்த கட்சி கொள்கைகள் கொடி எல்லாமே மாற்று அரசியல் கட்சியை காட்டிலையும் மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மக்களுடைய எண்ணங்கள் மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக நாங்கள் கருதிக்கிட்டு இருக்கோம். அவருடைய அரசியல் கருத்துக்கள் நோக்கங்கள் எல்லாமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. புதுசாக கமலஹாசன் புது கொள்கைகளை முன்னெடுத்து வராரு. இதுலேருந்து மற்ற கட்சிகள் எப்படி மாறுபடுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பான முறையில் அவருடைய வாழ்க்கை இதே பார்த்தாலுமே சுத்தமாகவும் ரொம்ப தூய்மையாகவும் இருக்கிறாரு. அவருடைய அந்த வரி செலுத்துறதுல பார்க்கும் பொழுதே இன்று வரைக்கும் தமிழ் நடிகர்களே மிகவும் சரியாக வரி செலுத்தி கொடுக்க நல்ல மனிதராகவும் ரொம்ப நேர்மையானவராகவும் இருக்கிறாரு. அதனால் அவசியம் அரசியலே மிக நேர்மையான மனிதராக கண்டிப்பாக தமிழ்நாடு பார்க்கலாம். பாலா, ரசிகர்கள் ஒரு நேர்மையான அரசியலை கமலிடம் எதிர்பார்க்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். கமலஹாசன் மாலை 5 மணிக்கு பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்ட மேடையில் நாம் இருக்கிறோம். மும்முரமாக இந்த பொதுக்கூட்ட மேடையான தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவரது ரசிகர்கள் அதிகாலையிலே குவிய துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பங்களிப்பின் சார்பாக ஃப்ளெக்ஸ் போர்டுகள், போஸ்டர்கள் என அந்த விழா மேடை நடைபெறக்கூடிய பகுதி முழுவதுமாக தற்பொழுது அந்த விழா கோலம் பூண்டு கொண்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாலை சரியாக 5 மணி அளவில் நடிகர் கமலஹாசன் இந்த மேடைக்கு வர இருக்கிறார். 6 மணி அளவில் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை ஏற்றி தனது கட்சியினுடைய பெயரையும் கொள்கைகளையும் அறிவும் செய்ய இருக்கிறார். சரியாக 8 மணி அளவில் அவர் பேசவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் பல பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அது தொடர்பான இறுதிக்கட்ட தகவல்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த பொதுக்கூட்டத்தினுடைய ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா, நன்றி ஸ்டாலின். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் திரைப்பட தயாரிப்பாளரும் விமர்சகருமான திரு தனஞ்சயன் அவர்கள். வணக்கம் தனஞ்சயன். நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள் திரு பிரவீன்காந்த் அவர்களும் முன்வைச்சிருக்கிறார். கமலஹாசனுடைய அரசியல் பயணமான நாளை நமதை குறித்து நிறைய விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நடிகர் கமலஹாசனுடைய அடுத்த கட்ட நிகழ்வான கலாம் அவர்கள் படித்த பள்ளிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களோடு உரையாட திட்டமிட்டிருந்தார். அந்த திட்டம் தற்போது ரத்தாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக பள்ளி வளாகத்திலிருந்து எமது செய்தியாளர் வேல்முருகன் காத்திருக்கிறார். வேல்முருகன், இந்த பயணம் இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகளினுடைய எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நிலவரம் தற்போது அங்கு பதிவு செய்யலாம்? அதாவது கமலனுடைய அரசியல் பயணம் தற்போது அப்துல் கலாம் அவருடைய நினைவிடத்தில் தொடங்கி இருக்கிறது. அடுத்த கட்டதாக அவர் படித்த அவருடைய பள்ளிக்கு கமலஹாசன் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். மாணவரிடத்திலே அப்துல் கலாம் பற்றியும் அதே போல பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கமலஹாசன் இந்த பள்ளிக்கு தற்போது உள்ளே வருவதற்கான அனுமதிகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசனுடைய வாகனம் தற்போது இந்த இடத்தை விட்டு இன்னும் சற்று நேரத்தில் கடக்க இருக்கிறது. தற்போது தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய கமலஹாசன் அந்த வீட்டிலிருந்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் புறப்படுகிறார். அடுத்த கட்டமாக இந்த பகுதிக்குத்தான் வருவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திட்டத்தில் ஏற்கனவே இந்து முன்னணி சார்பில் அவர் வரக்கூடாது என்பதற்கான ஒரு கடிதமானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தில் அவர் இந்த பள்ளிக்கு வந்து கருத்துக்களை பகிரும்பொழுது அது ஒரு அரசியல் ரீதியான கருத்தாக இருக்கிறது. எனவே இது மாணவர்களிடத்திலே குழப்பம் ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் அவர் அப்துல் கலாம் படித்த இந்த பள்ளிக்கு வரக்கூடாது என்று தற்போது அவருக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவரும் தன்னுடைய ஷெட்யூலில் தற்போது அவர் வரக்கூடிய இந்த இடத்தை வந்து மாற்றம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கமலஹாசன் இந்த பள்ளிக்குள்ளேயே நுழையக்கூடாது என்பதுதான் தற்போது போலீசார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள். எனவே அதன் காரணமாக இந்த பள்ளி முழுவதும் தற்போது பேரிகார்டு மூலியமாக தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கமலஹாசனுடைய வாகனமானது அந்த பகுதியில் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பகுதியில் வாகனத்தை கூட நிறுத்தாமல் அடுத்த கட்ட பயணத்துக்காக கணேஷ் மாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தினுடைய கணேஷ் மாலில் ஃபிஷர்மேன்களோடு மீனவர்களோடு கலந்துரையாடக்கூடிய அந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார். எனவே தற்போதைய
இந்த நிலைமைக்கு தற்போது இந்த இந்து முன்னணி சார்பிலும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த போராட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தடையை மீறி கமலஹாசன் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா என்பது குறித்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் காவல்துறை தரப்பில் நாம் கேட்டபொழுது கமலஹாசன் உள்ளேயே நுழையக்கூடாது என்பதுதான் தங்களுடைய உத்தரவாக தற்போது இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பாலவேல். முருகன், காவல்துறை கொஞ்சம் கெடுபிடியாக நடந்து கொள்கிற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகிறதா? தொடர்ச்சியாக காலை கலாம் அவர்களினுடைய இல்லத்தின் முன்பாக இருந்தே ரசிகர்களினுடைய கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பள்ளி பயணம் மாவட்ட கல்வி அலுவலரிடம் முறையாக அனுமதி பெறப்பட்ட ஒன்றுதான் இந்த நிகழ்வு என்று கமலஹாசனுடைய நற்பணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த அமைப்புகளின் மூலமாக தடை பெற்றதன் மட்டும்தான் காவல்துறை சொல்லக்கூடிய தடைக்கான காரணமா, வேற ஏதேனும் காரணம் இருக்கிறதா வேல்முருகன்? அதாவது இந்து முன்னணி சார்பில் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து, பல்வேறு அரசியல் தலைவர்கள் அப்துல் கலாமுடைய பள்ளிக்கு வரும்பொழுது வெவ்வேறு மாதிரியான கருத்துக்களை மாணவர்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக மாணவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும். அதே போல பள்ளிகளை பொறுத்தளவிற்கு ஒரு அரசியல் களமாக மாற்றக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அதற்கான ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய பொழுது அதற்கான கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போல நாம் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களிடம் கேட்டபொழுது தங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில், அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தங்களுக்கு கமலஹாசன் உள்ளே நுழைவதற்கான அந்த எந்த நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகளும் நீங்கள் செய்ய வேண்டாம், அவர் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டாம் என்று தங்களிடம் அனுமதி கேட்டிருந்த அந்த கமல் நிர்வாகிகளிடம், கமல் ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் தெரிவித்து விடுங்கள் என்று அவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் கட்டாயமாக இன்றைய நிகழ்ச்சிகள் ஏதும் அப்துல் கலாமுடைய இந்த பள்ளியில் அப்துல் கலாம் படித்த இந்த பள்ளியில் மண்டலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடைபெறாது என்பது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இருந்தாலும் கூட பள்ளிக்கே அவர் வரக்கூடாது என்பதுதான் தற்போது காவல்துறை அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பகுதியில் நீங்கள் நிற்காமல் இங்கிருந்து நீங்கள் இந்த பகுதி கடந்து சென்று விடுங்கள், அது பல்வேறு உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பல்வேறு போராட்டங்களுக்கும் அது ஒரு பிரச்சனை முடிவாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது வழக்கம் போல பள்ளி மாணவர்கள் அப்துல் கலாம் படித்த இந்த பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் இந்த பள்ளியில் கமலஹாசன் வருவதற்காக 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த மேல் மாடியில் தான் அவர் பேசுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலே தான் அதற்கான அரங்கங்கள் இருக்கிறது. அங்கே அவர் பேசுவதாகவும் மாணவர்கள் அனைவரும் அங்கு அமர வைத்து அவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் 2 நாட்களுக்கு முன்னதாகவே திட்டமிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதை நாம் தலைமை ஆசிரியரிடம் உறுதிப்படுத்திக் கொண்டோம். ஆனால் இன்று இரவுதான் இதற்கான அந்த ரத்தானது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது கமலனுடைய அரசியல் பயணத்தில் ஒரு இன்றைய நாளினுடைய முக்கிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்த அப்துல் கலாம் படித்த இந்த பள்ளிக்கு வருவதை ரத்து செய்திருப்பது அவருடைய பயணத்தினுடைய. வேல்முருகன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலிருக்க தகவல்களுக்கு மீண்டும் தொடர்ந்து பேசலாம். நம்முடைய அமர்வில் திரு தனஞ்சயன் அவர்கள், பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பேரிகார்டுகள் போடப்பட்டிருக்கிறது, ஒரு பயணத்தினுடைய முதல் தடை இங்கிருந்து தான் தொடங்குகிறதா அப்படின்னு. ரசிகர்கள் முறையா அனுமதி பெற்றிருக்கிறார்கள். ஆனா இந்த ஒரு திட்டம் குறிப்பாக பல இந்து அமைப்புகளினுடைய எதிர்ப்பு காரணமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களை சந்தித்து உரையாற்றக்கூடாது என்பது மாதிரியான சில தடைகள் அங்கே தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னதாக கலாம் அவர்களினுடைய நினைவிடத்திலிருந்தோ இல்லத்திலிருந்தோ அவர் பயணத்தை தொடங்க போறாருன்னு சொல்லும் போதே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எந்த அரசியல் சார்பற்றவர் கலாம் அவர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர் கலாம், அவருடைய நினைவிடத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை கமலஹாசன் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தார். கமலினுடைய அரசியல் வருகை, அவருடைய பயணத்தை, நீண்ட நெடும் பயணத்தை பார்த்தவர், திரைத்துறையில் ஒரு நீண்ட நெடிய அனுபவத்தை கொண்டவர் என்கிற முறையில் எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தடைக்கற்களை நீங்கள் வீசுறீங்களோ அந்தளவு ஒருத்தர் வீரியமாக வெளியில் வருவாங்க, வீரியமாக சக்ஸஸ் ஆவாங்க. இது என்ன சொல்லுது, எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலில் வரும்போது மிகப்பெரிய தடைக்கற்கள் எல்லாம் வீசினாங்க. எல்லாருமே பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குனாங்க. அவர் வரக்கூடாதுன்னு அப்படின்றதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அதை மீறி தான் அவர் ஜெயிச்சார். நீங்கள் எவ்வளோ தொலைவு தடைக்கற்கள் போடுறீங்களோ அதுதான் அவங்களுக்கு வெற்றி பாதையாக அமைச்சிட்டு இருக்கும். ஆக்சுவலி அது பிறகு பார்த்தீங்கன்னா வரிசையாக நீங்கள் எத்தனை பாருங்கள். இப்போது இதே விஜயகாந்த் அவர்கள் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி நிறைய தடைகள் வந்தது. தடைகள் மீறி தான் அவரும் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்தார்.
இப்படி என்னை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு பள்ளிக்கு போயிட்டு அப்துல் கலாம் அவர்களுடைய படித்த பள்ளிக்கு போயிட்டு பேசுறதுனால எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் வந்து தடால்னு ஒன்றும் மாறிட போகிறதில்ல. இதுக்கு டைம் எடுக்க போகுது. அது அவருடைய ஒரு ஜேர்னி. இதை தடை செய்யணும் இந்த அவசியமே கிடையாது. இந்த இந்து முன்னணி போயிட்டு சொல்கிறது, அதாவது இவர் வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் பேச போகிறாருன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமல் சாரினுடைய எல்லா ஸ்பீச்லையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட போய் பேசுறது வந்து கிளியராக என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் ஃபியூச்சர், நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வரணும், நீங்களாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் பேச வர்றாரு. அவர் வந்து என்னுடைய பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற அளவு வயசும் கிடையாது அந்த குழந்தைகளுக்கு. அவர் போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறது வந்து இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நானும் ஆரம்பிக்கிறது காரணம் வந்து இங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்கள்லாம் ஒரு ஃபியூச்சர் லீடர்ஸாக வரணும், வருங்கால லீடர்களாக வரும்போது, தலைவர்களாக வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாக இருக்கணும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக, அதாவது ஊழல் இல்லை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த கட்டமைப்பு அரசியல் படுத்தப்படணும், அரசியல் தெரியணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவர் வந்து பேச வந்திருக்காரு. அதை தடை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு தடை செஞ்சாலும் இதை மீறி தான் அவர் வந்துட்டு இருப்பார். இது வந்து ஒரு நியூஸாக தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். இது இன்னும் ஒரு பரபரப்பை தான் உண்டாக்கிட்டு இருக்கும். எவ்வளோ தொழில் நீங்கள் தடைகளை ஏற்படுத்துறீங்களோ, வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷ வரலாற்றில் நீங்கள் தடைகளை ஏற்படுத்தாமல் நீங்கள் பாட்டு உங்கள் போக்கில் போங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் ஃபீல்டு எல்லாருமே ஃபைட் பண்ணலாம். நீங்கள் தடைகள் ஏற்படுத்த அந்த பர்சனாலிட்டி இன்னும் பெருசாக தான் வருவார். அவருக்கு இன்னும் முக்கியத்துவம் வரும். இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபமும், இன்னும் மக்கள் மத்தியில் இவ்வளோ முக்கியமான ஆளா, அதனால தான் இவ்வளோ தடைகள் ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே ஆளும் கட்சியில் இருக்கவங்க எல்லாமே செய்கிற ஒரு தேவையில்லாத வேலைன்னு என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தடைக்கற்கள் தான் படிக்கற்கள். கண்டிப்பாக பேசலாம். தொடர்ச்சியாக நடிகர் கமல்ஹாசனுடைய அரசியல் பயணம் குறித்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி களத்திலிருந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது.